கூட்டம் அல்ல அரசியல், கொள்கை தான் அரசியல். அப்ப கொள்கை, உயர்ந்த கொள்கை இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, பசி இல்லாத ஒரு பசிங்கிற சொல்லே இல்லாம ஒழிச்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப நானே வேளாண்மை செஞ்சிடறேன், அவ்வளவுதானே. இப்ப நீங்க உப்புமா கிண்டி போடுறீங்க காலை உணவுன்னு, நான் உப்புமாவை எடுத்துடுறேன். நான் என் பிள்ளைகளுக்கு நானே வேளாண்மை செய்யறதுனால அங்க ஒன்றும் கிடையாது. இந்த அரிசி இல்லை, பருப்பு இல்லை, கத்திரிக்காய் இல்லை, அது உணவு பண்ண. சரிங்க. பள்ளிக்கூட வாசல்ல முதல்ல பண்ணையிலிருந்து அங்கதான் பால் போகும், முதல்ல பண்ணையிலிருந்து அங்கதான் முட்டை போகும். அங்க கடை இருக்கும், கேண்டீன் இருக்கும். என் பிள்ளைகளுக்கு பால் குடிச்சிட்டு முட்டை குடிச்சிட்டு போனோம். ஐயா நான் முட்டை குடிக்க, இந்த பழம் இருக்கியா, இந்த கேரட் இருக்கியா, இந்த காய்கறி இருக்கியா, இதை சாப்பிடியா, சரி பேரிச்சை இருக்கியா, என்ன இருக்கு, எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து வைக்கணும். ஏன்னா இவன் தான் என் நாட்டின் எதிர்காலம், இவன் தான் என் நாட்டின் செல்வம். என்னன்னா அவன் என்ன சொல்றான், வீரமிக்க மக்களை, வீர மறவர்களை, வீர மக்களை பெற்ற இனம்தான் உலகத்தில் பாதுகாப்பாக வாழும். வீரமற்ற மக்களை பெறாத இனம் வீழ்ந்து சாகுங்கிறான், அழிந்து வீழுங்கிறான். அதுதான் இங்க. அப்ப வீர மக்களை பெறணும்னா என்ன பண்ணணும்? உடல் உறுதி இருக்கணும். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்க, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. பாரதி சொல்றான் பாரு, உடலினை உறுதி செய்டா, நேர்வட பேசுற சொல்றான் பாருங்க. சாதாரணம் கிடையாது.